அது ஒரு உயரமான கிராமம். பொதுவா அது ஒரு அழகிய கிராமம்னு தான் கதையை ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த கதையில வர்ற கிராமம் உயர்ந்த மலை உச்சியில அமைஞ்சிருக்கிற ஊர். இதோட உயரத்தை மீட்டர் கணக்குல சொன்னா புரியாது. சொர்க்கத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஊர் அப்படி சொன்னா சட்டுன்னு புரியும். சொர்க்கத்துல நெய்யில வறுக்கிற முந்திரி பருப்பு வாசனை கூட இந்த ஊருக்கு வரும்னா எவ்வளவு பக்கம்னு புரிஞ்சுக்கோங்க. பூலோகத்துல இறந்தவங்கள இந்த ஊர் வழியே தான் தேவதூதர்கள் கொண்டு போவாங்க. சில ஆத்மாக்களை இப்படி தேவதூதர்கள் கொண்டு போறப்போ சில நேரம் டயர்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல இந்த கிராமத்து டீ கடையில தான் களைப்பை நீக்கிற பானம் குடிக்க வருவாங்க. அதனால தேவதூதர்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் சின்னதா ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. டீ குடிக்க வர்ற தேவதூதர்கள்லாம் சொர்க்கத்தோட சிறப்புகளை பத்தி சொல்றதுண்டு. இத டீ கடையில பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் சொக்கி போய் கேட்டுட்டே இருப்பாங்க. எப்படியாவது நாமளும் ஒரு தடவை சொர்க்கத்துக்கு போகணும்னு அவங்களுக்கு ஆசை அருவி மாதிரி கொட்டும். ஆனா அதுக்கு சாகணுமேன்னு நினைக்கிறப்போதான் வந்த ஆசையும் அப்படியே டக்குன்னு நின்னுடும். இருந்தாலும் அந்த ஊர் மக்கள்ல சிலருக்கு எப்படியும் சொர்க்கத்துக்கு போயே ஆகணும்னு ஒரு எண்ணம் தொடர்ந்துட்டே இருந்தது. இந்த நிறைவேறாத ஆசை சிலருக்கு ஒருவித கோபத்தையும் ஏற்படுத்தியது. பூமியில இருக்க பலரையும் நம்ம கண்ணு முன்னாடி சொர்க்கத்துக்கு ராஜ மரியாதையோட தூக்கிட்டு போறாங்க. இத பல தலைமுறையா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு டீ வேற போட்டு கொடுத்து அனுப்பிட்டே இருக்கும். போதாக்குறைக்கு சொர்க்கத்துல பாடுற பாட்டும் ஆட்டமும் அப்பப்போ இந்த கிராமத்து வரைக்கும் கேட்கும். இதை கேட்டு டென்ஷனான கிராம மக்கள் வானத்தை நோக்கி, டேய் செத்துட்டோம்னு ரொம்ப ஆடாதீங்கடா, நாங்களும் சாகத்தாண்டா போறோம். அப்போ பாருங்கடா, இந்த காளியோட ஆட்டத்தின்னு சத்தமாக கத்தி தங்களோட இயலாமைய தீர்த்துக்குவாங்க. ஆனாலும் பலருக்கும் சாகிறதுக்குள்ள ஒரு தடவையாவது சொர்க்கத்துக்கு போயே தீரணும்னு கொலைவெறியில சுத்திட்டு தெரிஞ்சானுங்க. இதுல முக்கியமானவன் டீ மாஸ்டர் பலராமன், இன்னொருத்தன் வடை மாஸ்டர் சிவராமன். ஒரு தடவை தேவதூதர்கள் கடைக்கு டீ சாப்பிட வர்றப்ப பலராமன் ஸ்பெஷல் டீ போட்டு கரெக்ட் பண்ண, சிவராமன் ஸ்பெஷல் வடை கொடுத்து கரெக்ட் பண்ணினான். வந்த தேவதூதர்கள் சோதா தூதுவர்கள் போல சொர்க்கத்துல கொடுக்கிற அமிர்தத்தையே குடிச்சு பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த டீ பெரும் மாறுதலாக இருந்தது. இதனால மனம் மாறினார்கள். ஆகவே தேவதூதர்கள் இவர்களுக்கு சொர்க்கத்துக்கு செல்லும் மந்திரத்தை சொல்லித்தர முடிவு செய்தனர். அதனால் 2 பேரையும் அருகில் அழைத்து மெதுவாக சொல்லத் தொடங்கினர். சொர்க்கத்துக்கு உயிரோட யாரும் போக முடியாது. ஆனா காமதேனு புராணத்துல சில சூட்சுமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சில மந்திரங்களை உச்சரிச்சு சொர்க்கத்துக்கு போலாம். ஆனா நீங்க மாயத்தோற்றத்துல தான் அங்க இருக்க முடியும். அதிகபட்சம் 1 மணி நேரம் தான் டைம். மறுபடியும் இங்க திரும்பி வந்துடணும்னு சொல்றாரு. இருவரும் ஆர்வத்துடன் கழுத்தை சாய்த்து காதுகளை கவனமாக வைத்துக் கொண்டிருக்க எந்த சத்தமும் கேட்கவில்லை. சந்தேகப்பட்டு தேவதூதர்களை நிமிர்ந்து பார்க்க அவர்கள் சட்டியில் சுட்டு வைத்திருந்த வடையையே ஆசையாய் பார்த்து கொண்டிருந்தனர். புரிந்து கொண்ட சிவராமன் ஆளுக்கு 2 வடையை அவர்கள் கையில் திணித்தான். பின்பு, இப்போ சொல்லுங்க என்றான் கழுத்தை சாய்த்து அவர்கள் வாய் முன்பு காதை வைத்தபடி. ஆனால் முதலில் வடை தின்னும் சத்தமே கேட்டது. பிறகு சொர்க்கம் செல்லும் மந்திரம் கேட்கத் தொடங்கியது. சொர்க்கத்துக்கு போகவும் திரும்பி வரவும் தனித்தனி மந்திரங்கள் உண்டு. சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு 3 தடவை சொல்லணும். பலராமன் இடைமறித்து, 2 தடவை தான் சொல்றீங்க என்றான். அதற்கு அந்த தேவதூதர்கள், பேசாம கேட்கறியா இல்ல நாங்க கிளம்பவா என்றனர் கோபத்துடன். இருந்தாலும் கூடுதல் வடை அவர்களின் கோபத்தை தணித்தது. பதறிப்போன சிவராமன், டேய் சும்மா இருறா என்றான் அதட்டும் குரலில். பின்பு தேவதூதர்களை பார்த்து, ஏன் தேவதூதர்ஸ், இதுதான் மந்திரமா? இதை மந்திரம்னு சொன்னா எந்த மந்திரமும் இத மந்திரம்னு நம்பாதேன்னு சந்தேகம் கேட்டான். டென்ஷனான ஒரு தேவதூதர் தனது ஈட்டியை எடுத்து அவனை குத்த முயன்றபடி, ஒழுங்கா எங்களை சொல்ல விடுங்க, 3 தடவை சொல்லிட்டு அப்புறம் கிளம்பு பவ, சொயிங் பவ, லேண்ட் பவ, சொயிங் சொயிங் சொயிங்னு இதையும் 3 தடவை சொல்லி முடிக்கணும். திரும்ப சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு வர்றதுக்கு கிளம்பு பவ, டாட்டா பவ, பை பவ, சர் சர் சர்னு 3 தடவை சொல்லணும். சரியா என்றனர். சொர்க்கத்துக்கு செல்ல வழி கிடைத்தது ஒரு சந்தோஷம் என்றால் அதற்கான மந்திரத்தை உச்சரிப்பது அவர்களுக்கு ஜாலியாக இருந்தது. 2 ராமன்களும் குஷியில் சர் சொயிங்கன் பவ என்று தினமும் இதனை மனப்பாடம் செய்ய தொடங்கினர். இப்போதெல்லாம் டீ மாஸ்டர் பலராமன் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் சரிவர பேசுவதே இல்லை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிப்பது போல கடுமையாக முயற்சி செய்ய தொடங்கினான். டீ போட்டுக்கொண்டே மந்திரத்தை நினைவில் கொண்டு வந்து உச்சரித்துக் கொண்டிருப்பான். மந்திரத்தை முழுவதும் சொன்னாலும் சட்டென்று மறைந்து சொர்க்கத்துக்கு சென்று விடுவோமே என்ற பயத்தில் கடினமான பகுதிகளை மனதுக்குள் உருப்போட்டான். ஒருமுறை சொர்க்கம் செல்லும் ஞாபகத்திலேயே டீயை கஸ்டமருக்கு கொடுத்தபடி
கிளம்பு பவ, டாட்டா பவ என்று சொல்லிவிட வந்தவருக்கு கோபம் தலைக்கேறியது. ஏண்டா பலராமா, கடையை விட்டு வேகமா போன்னு சொல்றியா? இதுதான் கஸ்டமரை மதிக்கிற லட்சணமா? இனி உன் கடைக்கே வரமாட்டேன்டா என்று திட்டிவிட்டு வெளியேறினார். வடை மாஸ்டர் சிவராமனோ எண்ணெயில் கொதிக்கும் வடையை பார்த்தபடி, பாரு பலா, வடை சொயிங் சொயிங்னு சத்தம் போடுது. அதுக்கும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை போல் இருக்கு என்றான். சொர்க்க நினைவிலேயே இருந்த அவர்களுக்கு அன்றாடம் தங்களை சுற்றிலும் நடைபெறும் விஷயத்தில் கவனம் குறைந்து போனது. இந்நிலையில் நல்ல நாள் குறித்து சொர்க்கம் செல்வதற்கான முயற்சியை மேற்கொண்டனர். எந்த வார்த்தையும் மாற்றி உச்சரித்து விடக்கூடாது என்பதற்காக பகுதி பகுதியாக மந்திரத்தை இருவரும் மாறி மாறி ஒப்பித்துக் கொண்டனர். தன்னை மறந்து இப்படி மந்திர மனனம் செய்து கொண்டிருக்கும் போது வயதான தாமோதரன் இதனை கேட்டுவிட்டார். தாமோதரன் பலராமனுக்கு 1 விட்ட சித்தப்பா, சிவராமனுக்கு 3 விட்ட பெரியப்பா. மந்திரம் இப்படி கசிந்து தங்களது சிறிய பெரியப்பா வரை சென்றது ராமன்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இந்நிலையில் அந்த தாமோதரன் நானும் சொர்க்கத்துக்கு வருவேன் என்று ஆடம் பிடிக்கத் தொடங்கினார். அதுக்கு பலராமன், சித்தப்பா, இன்னும் கொஞ்சம் நாள் இங்கேயே இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா சொர்க்கத்துக்கு போயிடுவே, எதுக்கு மந்திரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு என்றான். ஆனாலும் அந்த தாமோதரன் சொர்க்க ஆசையில் விடாப்பிடியாக இருந்தார். வேறு வழியின்றி இருவரும் ஒத்துக்கொண்டனர். நேரமாயிட்டு இருக்கு பெரியப்பா, கிளம்ப தயாராயிருங்க என்று சிவராமன் அவசரப்படுத்த தொடங்கினான். இருந்தாலும் அந்த தாமோதரன், இருங்கடா, வீட்டுக்கு போய் கட்டப்பையில ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன், வர்றப்போ சொர்க்கத்துல கிடைக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் பேர பிள்ளைகளுக்கு அள்ளி போட்டு வந்துடலாம் என்றார். சிவராமனுக்கு தனது பெரியப்பா தங்களுடன் வருவது பிடிக்கலை. பலராமனுக்கோ சித்தப்பா இப்படி சின்ன பிள்ளை மாதிரி கட்டைப்பையை எடுக்கச் செல்வது பிடிக்கலை. 1 மணி நேரம் சொர்க்கத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு அளப்பறை தேவையா என்று நொந்து கொண்டனர். ஆனாலும் அவர்களுக்கு வேறு வழி தெரியவில்லை. இந்த மந்திரம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று தேவதூதர்கள் எச்சரித்து இருந்தனர். ஒட்டு கேட்ட 1 விட்ட 3 விட்ட உறவை விட்டுச் சென்றால் பிரச்சனையாகிவிடும். ஏற்கனவே இவர் ஊர் பஞ்சாயத்தில் சில காலம் தண்டோரா அடிக்கும் வேலை செய்து கொண்டிருந்தார். தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்த போதே தண்டோரா மூலம் 5G லெவலுக்கு தகவல் பரப்புவார். இப்போது ரிட்டையர்டு ஆகிவிட்டாலும் குடும்ப விஷயங்களை தண்டோரா இல்லாமலே பரப்புவதில் எக்ஸ்பர்ட் ஆயிருந்தார். இந்நிலையில் ரகசியம் தெரிந்த இவரை இங்கேயே விட்டுச் செல்வது தேவகுற்றமாகிவிடும். ஆகவே அவரையும் தங்களுடனே அழைத்துச் செல்ல முடிவு செய்தனர். நேரம் வேறு நெருங்கிக் கொண்டிருந்தது. அதனால், சித்தப்பு, சீக்கிரம் போயிட்டு வாங்க என்று அவசரப்படுத்தினான் பலராமன். வேகமாக வீட்டுக்கு சென்ற தாமோதரன் திரும்பி வரும்போது அவரின் தோற்றமே மாறியிருந்தது. சேவிங் செய்து வெள்ளை முடிக்கு டை அடித்து அவரது திருமணத்துக்கு மட்டுமே போட்டிருந்த சபாரி சூட் அணிந்து ஆர்ப்பாட்டமாக வந்து கொண்டிருந்தார். இதை பார்த்த இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். யோ, யாருயா நீ, எங்க பெரியப்பா வீட்டில இருந்து வர்ற என்றான் சிவராமன். அதுக்கு தாமோதரன், டேய் பெரியவனே, நான் தாண்டா, அடையாளம் தெரியலையா என்றார். அவரின் குரலை கேட்ட பிறகுதான் அவரின் அலங்கார ஆர்வம் தெரிந்தது. அப்போது பலராமன் பலமாக அலறினான். அதற்கு சிவராமன், டேய் எதுக்கு இப்போ ஓவர் பில்டப் கொடுக்கிற என்றான். அதற்கு பலராமன், டேய் அங்க பாருடா என்றான். அங்கே தாமோதரனுக்கு பின்னால் அவரது மகள் கற்பகமும் சொர்க்கம் செல்வதற்கான மேக்கப்புடன் ஓடி வந்து கொண்டிருந்தாள். வீட்டுக்குள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள தண்டோராவை 2 தட்டு தட்டிட்டாரு போல் இருக்கே என்று அவர்களின் மைண்ட் வாய்ஸ் ஒன்றாக ஒலித்தது. வேகமாக வந்த கற்பகம் தன் கையில் வைத்திருந்த 3 ஸ்நாக்ஸ் பையுடன் மூச்சு வாங்கியபடி, இத புடிங்கடா, சொர்க்கத்துக்கு போற வழியில சாப்பிட்டுக்கலாம் என்றாள். ஏன்கா, நாம என்ன உசிலம்பட்டிக்கா போறோம், 1 மணி நேரம்தான் டிராவல், அதுக்கு இவ்வளவு பில்டப் தேவையா என்று சின்னதாய் கோபப்பட்டான் சின்னவன். பேசுறதுக்கு நேரம் இல்லை, எல்லோரும் இங்க வந்து வட்டமா நில்லுங்க என்று கத்தினான் சிவராமன். ஒருவருக்கு ஒருவர் கையை கோர்த்து நின்று கொள்ள இப்போது பலராமனும் சிவராமனும் இணைந்து மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினர். கிளம்பு பவ, சொயிங் பவ என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பலராமனை பிடித்திருந்த கையை கற்பகம் உதறினாள். இருடா என்றபடி தன் உதட்டில் இருந்த லிப்ஸ்டிக்கை சரி செய்து கொண்டாள். பின் அப்பா தாமோதரனை பார்த்தபடி, இப்ப ஓகேவாப்பா என்றாள் தனது உதட்டை விரித்து காட்டியபடி. ரொம்ப முக்கியம் என்று சிவராமன் தலையில் அடித்துக் கொண்டான். பின்பு அவளை பார்த்து, மந்திரத்துக்கு உண்டான மரியாதையே போச்சுடி உன்னால, குறுக்க ஏதாவது பேசின, நாம வழிமாறி நரகத்துக்கு போயிட போறோம், ஒழுங்கா நெல்லு என்று மிரட்டினான் சிவராமன். பின்பு மீண்டும் மந்திரத்தை வானத்தை பார்த்தபடி உச்சரிக்கத் தொடங்கினர். கிளம்பு பவ, சொயிங் பவ, லேண்ட் பவ, சொயிங் சொயிங்கன் சொயிங்க என்று உச்சரித்து முடிக்கவே இஸ்ரோ ஏவுதளத்தில் பொருத்தப்பட்ட ராக்கெட்டுக்கான அதிர்வு அவர்கள் 4 பேரிடமும் ஏற்பட்டது. சட்டென்று வானத்தை நோக்கி பறந்து சென்றனர்.
அப்போது ஸ்நாக்ஸ் பைகள் அவர்களுடன் செல்லாமல் வானத்தை பார்த்து வாய்ப்பிழந்தபடி தரையில் நின்று கொண்டிருந்தது. தொப்பென்று சொர்க்கத்தின் மடப்பள்ளி அருகே மல்லாந்து விழுந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த வலியும் தெரியவில்லை. பஞ்சுமெத்தையில் ஸ்லோ மோஷனில் இறங்கியது போன்ற மெல்லிய உணர்வே ஏற்பட்டது. ஐயா, சொர்க்கத்துக்கு வந்துட்டோம், ஐயா, சொர்க்கத்துக்கு வந்துட்டோம் என்று கத்தத் தொடங்கினாள் கற்பகம். சொர்க்கத்தை பார்த்த ஆசையில் தனது கணவனை பற்றிய நினைவு கூட அவளுக்கு மறந்துவிட்டது. உடலுடன் இங்கு யாரும் வர முடியாது என்பதால் உடலில்லா உருவமாய் அவர்கள் மிதக்கத் தொடங்கினர். தற்செயலாய் தனது அப்பா தாமோதரனை திரும்பி பார்த்த கற்பகம் அலறத் தொடங்கினாள். மகளை பார்த்த தாமோதரனும் பெரிதாய் அலறினார். தாமோதரனுக்கு 2 காதுகளும் பெரிதாக வளர்ந்திருந்தது. ஏற்கனவே அவரின் உடல் பருமனாக இருக்கும். இதில் 2 காதுகளும் போட்டி போட்டு வளர்ந்திருந்ததால் பயமுறுத்தும் வகையில் அவரின் தோற்றம் இருந்தது. கற்பகம் யோசித்தாள். பிறகு அப்பாவிடம், ஏம்பா, நான் அலர்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு, நீ ஏன் தேவையில்லாமல் கத்தினே என்றாள். அதற்கு காது பெருத்த அந்த அப்பா மகளின் முதுகில் அழுத்தி குனிய வைத்து அங்குள்ள தடாகத்தில் அவளின் முகத்தை காட்டினார். அதை பார்த்த கற்பகம் ஸ்பெஷல் எபெக்டுடன் அலறினாள். காரணம், அவளுக்கு தலையில் 2 கொம்புகள் முளைத்திருந்தது. சொர்க்கத்துக்கு ஷார்ட்கட்டில் வருபவர்களுக்கு இப்படி சில உறுப்பு மாற்றங்கள் ஏற்படுவது வழக்கம். ஏனோ அன்றைக்கு வடை தின்ற மயக்கத்தில் அந்த தேவதூதுவர்கள் இதை சொல்ல மறந்துவிட்டார்கள். சொர்க்கத்துக்கு வந்த சந்தோஷம் கற்பகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது. அப்பாவை பார்த்து, பாருங்கப்பா அந்த தடியன்களை, நமக்கு மட்டும் இப்படி அசிங்கமா மாறியிருக்கு, அவனுகளை பாருங்க, அப்படியே இருக்காங்க என்று குற்றம் சாட்டினாள். அப்போது அங்கு பலராமனை பார்த்து இருவருக்கும் சிரிப்பு வரத் தொடங்கியது. காரணம், பலராமனின் முன்னால் இருந்த 2 பற்கள் மட்டும் நீளமாக நீட்டிக் கொண்டிருந்தது. ஏறத்தாழ முயலைப் போன்று அவனின் வாய் அமைப்பு மாறியிருந்தது. மேல் உதட்டை மூட முடியாமல் இழுத்து இழுத்து கவர் செய்ய முயன்று தோற்றுக் கொண்டிருந்தான். அப்போதுதான் அவர்களுக்கு சிவராமன் ஞாபகம் வந்தது. ஆள காணோமே, ஸ்நாக்ஸ் பையை எடுக்கிறதுக்காக மந்திரம் சொல்லி பூமிக்கு போயிட்டானோ என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் போதே சிவராமனின் குரல் சொர்க்கத்தின் ரெஸ்ட் ரூமில் இருந்து கேட்டது. அவர்கள் ஓடிச் சென்று அவர்களை பார்க்க முயலவே, வேண்டாம் வராதீங்க என்று கதவை அடைத்துக் கொண்டான். குரலும் வழக்கமான குரலாக இல்லை. 2 பேர் பேசுவது போல குழப்பமாக எக்கோ போல எதிரொலித்தது. சிறிது நேரத்துக்கு பின்பு கதவை திறந்து மெதுவாக எட்டி பார்த்தான். அவனை பார்த்ததும் 3 பேரும் தலைதெறிக்க ஓடினர். காரணம், சிவராமனுக்கு 2 தலைகள் இருந்ததுதான். இப்படி ஒரு மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆளுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டதால் மனம் வருந்தத் தொடங்கினர். இதில் ஸ்நாக்ஸ் பையை மிஸ் பண்ணியது கூடுதல் வருத்தத்தை ஏற்படுத்தியது. அதை நினைத்ததும் அவர்களுக்கு வருத்தம் அதிகரித்தது. நைஸாக டைனிங் ஹாலை எட்டி பார்த்தார்கள். அங்கே புண்ணிய ஆத்மாக்கள் பலவும் அறுசுவை உணவை அசராமல் உண்டு கொண்டிருந்தன. 4 பேரும் பறந்து சென்று டைனிங் டேபிளை அடைந்தார்கள். ஆனாலும் அந்த புண்ணியவான்கள் சாப்பிட்டு எழுவதாக தெரியவில்லை. நேரமாகிக் கொண்டே இருந்தது. கல்யாண மண்டப விதிமுறைகளின்படி சாப்பிடுபவர்களின் பின்னால் தயாராக நிற்கத் தொடங்கினர். ஆனாலும் அவர்கள் உணவுகளை அப்படி ரசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். சிலர் சாப்பிட்டதும் உட்கார முயலவே அதற்குள் இன்னொருவர் அங்கு டஸ் என்று அமர்ந்திருப்பர். அப்படி ஒரு வேக சக்தி அவர்களுக்கு இருந்தது. சொர்க்கத்தில் இருப்பதற்கான வேலிடிட்டி டைம் 1 மணி நேரம் என்பதால் வெறுத்து போன 4வரும் கருத்த முகங்களுடன் திரும்பினர். இதெல்லாம் சாப்பிட புண்ணியம் செஞ்சிருக்கணும் போல என்று கற்பகம் வருத்தப்பட்டுக் கொண்டாள். சிவராமனுக்கு தனது மனைவி ஞாபகம் வந்தது. அவளின் சமையல் நாக்கை படாதபாடு படுத்தினாலும் கொலை பசியில் இருந்த அவனுக்கு மனைவியின் சமையலை ஏன் தான் திட்டினோமோ என்று தோன்றியது. போதாக்குறைக்கு 2 வாய்கள் தற்போது இருந்ததால் அதிகம் சாப்பிடலாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் 1 வாய்க்கு கூட 1 வாய் சோறு கிடைக்காதது பெரும் ஏமாற்றத்தை தந்தது. பலராமன் இப்போது பேசத் தொடங்கினான். சரி வாங்க, ரம்பை, ஊர்வசி, மேனகெல்லாம் எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு வருவோம் என்றான். அதற்கு சிவராமன், இவ்வளவு ரணகளத்திலையும் உனக்கு குதூகலம் தேவைப்படுதா என்று தனது 2 வாய்களிலும் அவனை கூடுதலாக கண்டித்தான். கற்பகத்துக்கு இப்போது கணவனின் நினைவு வாட்டியது. தாமோதரனை நச்சரிக்க தொடங்கினாள். அப்பா, நான் இல்லாம அவர் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரு. உனக்குத்தான் ஸ்பெஷல் எஃபெக்ட் காது இருக்குல்ல, ஊர்ல உங்க மருமகன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டு சொல்லுங்கப்பா என்றாள். அவளின் நச்சரிப்பு தாங்காமல் தாமோதரனும் தரையில் காதை வைத்து உன்னிப்பாக கேட்கத் தொடங்கினார். அப்போது பூமியில் அவரது மருமகன் சொர்க்கமே என்றாலும் அது பொண்டாட்டி இல்லாத வீடு போல வருமா என்று பாடிக்கொண்டு உற்சாகமாக இருந்தான். தனது மகள் பக்கம் திரும்பிய அவர் விஷயத்தை சொல்ல கற்பகத்துக்கு கோபம் வந்தது. அது எப்படி, நான் இல்லாமல் அவர் சந்தோஷமா இருக்கலாம்? இப்பவே நான் பூமிக்கு போகணும் என்று அடம்பிடிக்கத் தொடங்கினாள். இதை கேட்ட 2 தலை சிவராமன் பொருடி, உன் புருஷன் மாதிரிலாம் என் பொண்டாட்டி கிடையாது.
இப்போ பாரேன் என் மனைவியோட அருமைய. பெரியப்பா, என் பொண்டாட்டி இப்போ எங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு கொஞ்சம் உன் காதால கேட்டு சொல்லேன் என்றான். பார்த்தார் தாமோதரன். ஒழுங்காக சொர்க்கத்தை கூட சுத்தி பார்க்க விடாம இப்படி ஆளாளுக்கு வேலை வாங்குதுகளேன்னு புலம்பியவர் தரையில் காதை வைக்கச் சென்றார். ஆனால் அவர் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கும் போதே சிவராமன் மனைவியின் பெருங்குரல் கேட்கத் தொடங்கியது. டேய் சிவராமா, என்னை என்ன பாடுபடுத்திட்டு இருந்தே? காப்பி போடு, 3 வேளையும் சமையல் பண்ணுண்டு எவ்வளவு ஆட்டம் ஆடுன. இப்ப பாரு, அண்ணாச்சி கடையில வாங்கின மாவு பாக்கெட்ல தோசை சுட்டு 3 வேளையும் சமாளிக்கிறேன். என்ன குழம்பு வைக்கணும்னு அல்லாட வேண்டியதில்லை, சிங்க்ல பாத்திரமும் சேர்றதில்லை என்று குஷியாய் விசிலடித்துக் கொண்டிருந்தாள். சிவராமனின் பக்கம் திரும்பி அவர் அதை சொல்ல முயலவே, சிவராமன், வேண்டாம் பெரியப்பா, அந்த ராட்சசியோட கோழாய் ஸ்பீக்கர் வாய்ஸ் எனக்கும் கேட்டுருச்சு என்றான். பசித்தாலும் உண்ண முடியாமல், இருப்பதை ரசிக்க முடியாமல் கூடுதல் உறுப்புகளையும் தூக்கி கொண்டு திரிவது அவர்களுக்கு சுமையாக தெரிந்தது. ஆகவே நால்வரும் உடனடியாக பூமிக்கு திரும்ப முடிவு செய்தனர். மீண்டும் ஒருவருக்கு ஒருவர் கைகோர்த்தபடி மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினர். இப்போ நான் தான் சொல்லுவேன் என்று தாமோதரன் யாருடைய அனுமதியையும் எதிர்பார்க்காமல் முன்னுரிமையை ஆசையாய் தட்டி பறித்துக் கொண்டார். பின்பு கனத்த குரலில் கிளம்பு பவ, சொயிங் பவ, லேண்ட் பவ, சொயிங் 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 என்ற உரத்துச் சொல்லவே நால்வரும் அங்கேயே நின்றிருந்தனர். அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இதற்கான காரணத்தை கண்டுபிடித்தவன் பலராமன் தான். யோசித்தப்பு, அது சொர்க்கத்துக்கு வர்ற மந்திரம்யா, போறதுக்கு வேற மந்திரம் என்று கோபத்துல படப்படத்தான். அதுக்கு என்ன இப்போ வேற மந்திரத்தை சொல்லு, சட்டுன்னு வீட்டுக்கு போயிடலாம் என்றார். பெரியப்பா, எதுவும் புரியாமலே எதையாவது செஞ்சு வச்சிடுற. ஒரு தடவை மந்திரத்தை தப்பா சொன்னா மறுபடியும் 2 மணி நேரம் இங்கேயே இருக்கணும் என்றான். அதிர்ச்சியோடு இப்போது கற்பகம் அவனை பார்க்க அடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பலராமன் சொல்ல தொடங்கினான். சொர்க்கத்திலே 1 மணி நேரம்ன்றது, பூமியிலே 1 மாசம். இதை கேட்டதும் கற்பகம் மயங்கி சரிந்தாள். இதை பார்த்த தாமோதரன் 1 மாசம்னு சொன்னதும், ஏன் இப்படி கற்பகம் மயக்கமாயிட்டா, ஒருவேளை மாசமா இருப்பாளோன்னு என்று புது சந்தேகத்தை கிளம்பினார். பலராமன் கோபத்துல கத்தினான். யோவ் சித்தப்பா, உன்னோட அவசர புத்தியினால மறுபடியும் இங்க சிக்கி சீரழிய போறோம் என்றான். மயக்கம் தெளிந்த கற்பகம் மறக்காமல் மீண்டும் அப்பாவின் காதுகளின் துணையை நாடினாள். அப்பா அப்பா, என் வீட்டுக்காரர் நான் இல்லாம இப்போவாவது கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாரான்னு கேட்டுச்சு சொல்லுங்க என்றாள். தாமோதரன் இந்த முறை அடுத்த காதை தரையில் வைத்து கவனமாக ஒட்டு கேட்டார். அங்கே பூமியில் அவரது மருமகனோ மனைவி இல்லாத போது ஆட வேண்டிய நடனங்கள் என்ற வீடியோவை யூடியூபில் 4ஆம் முறையாக பார்த்து கொண்டிருந்தான். அதில் உள்ள ஒரு ஸ்டெப் அவனை சிரமப்படுத்தவே கஷ்டப்பட்டு ஆட முயற்சி செய்து கொண்டிருந்தான். கற்பகம் அவசரமாக அப்பாவின் தோளை தன் பக்கம் திருப்பி, சொல்லுப்பா, கஷ்டப்பட்டுட்டுத்தானே இருக்காரு என்றாள் ஆர்வமாக. தாமோதரன் வாயில் துண்டை அழுத்தி பிடித்தபடி அழும் குரலில், ஆமாம்மா, கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார் என்றார். சொர்க்கத்தில் நேரமும் பூமியில் நாட்களும் கடந்து கொண்டே இருந்தது. பட்டினியாலும் வருத்தத்தினாலும் சொர்க்கத்தின் தரையில் அனைவரும் சோர்ந்து போய் படுத்து கிடந்தனர். சிவராமன் தான் அவர்களை ஆறுதல் படுத்தினான். நாம வாழற இடம்தான் நமக்கு சொர்க்கம். எல்லாத்தையும் கடந்த பிறகுதான் நாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்னே தெரியுது என்றான். இதை கேட்ட பலராமன், கருத்தெல்லாம் கதை முடிஞ்சதும் சொல்லுவாங்க, இப்ப நேரம் என்ன ஆச்சு, அதை சொல்லு முதல்ல என்றான். சட்டென்று சிவராமன் எழுந்து உட்கார்ந்தான். பின் உரத்த குரலில், பெரியப்பா பெரியப்பா, மகளே, சின்னவனே, நாம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றவன் எழுந்து நின்றான். வீட்டுக்கு போகப் போகிறோம் என்ற நினைப்பே அவர்களுக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்தது. வட்டமாக சுற்றி நின்று ஒருவருக்கு ஒருவர் கைகளை கோர்த்து கொண்டனர். பலராமன் இப்போது மந்திரத்தை உச்சரிக்க முயன்றான். அப்போது கற்பகம் குறுக்கிட்டு, இருடா தம்பி என்றவள் தான் தயாராக எடுத்து வைத்திருந்த பிளாஸ்திரியை ஞாபகமாக தனது அப்பா வாயில் ஒட்டினாள். இப்போது பலராமன் பக்கம் திரும்பி, இப்போ சொல்லுடா தம்பி மந்திரத்தை என்றாள். கிளம்பு பவன், டாட்டா பவ, பை பை பவ், சர் சர் சர்னு சொல்ல அவர்கள் வீட்டு முன்பு மெதுவாக இறங்கினர். இறங்கிய அடுத்த மைக்ரோ செகண்டே கற்பகம் தனது வீட்டை நோக்கி ஆவேசமாக செல்லத் தொடங்கினாள். சேலையை தூக்கி செருகியபடி வீட்டு முன்பு கிடந்த ஒரு கட்டையை எடுத்துக்கொண்டாள். கற்பகத்தை பார்த்ததும் அவளது கணவன், கற்பகம் வந்துட்டியா, நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்றான் அப்பாவியாக முகத்தை வைத்தபடி. அதுக்கு கற்பகம், எல்லாம் எனக்கு தெரியும் யா என்றபடி அவனை நோக்கி ஆவேசமாக செல்ல, புரிந்து கொண்ட அவளது கணவன் வீட்டை விட்டு வெளியே தலைதெறிக்க ஓடத் தொடங்கினான். கற்பகமும் விடாமல் அவனை விரட்டிக் கொண்டே சென்றாள். என்ன நண்பர்களே, கருத்து சொல்ல வந்த எனக்கே இப்படி சிரிப்பு வருதுன்னா கண்டிப்பா நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு தோணுது.
இந்த கதைக்கு தனியே விளக்கம் தேவையில்லை. கதையோட்டத்திலே நீங்களே கேட்ச் பண்ணியிருப்பீங்க. சொர்க்கம்ன்றது தனியே வேற எங்கேயும் இல்லை, நாமளா ஏற்படுத்திக்கிட்டதுதான். நீங்களும் உங்க சூழ்நிலைய சொர்க்கமா மாத்திக்கோங்க. சந்தோஷமா இருங்க. சேனலோட சொந்த படைப்பு இது. நம்ம சேனலுக்குள்ள வர்றவங்களை நொடிக்கு நொடி சிரிக்க வைக்கணும்னு முடிவு கட்டிட்டு எழுதின கதை இது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வசதியா நம்ம ஸ்டோரி பெஞ்சில உட்காந்துக்கோங்க. உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஜாலியான கதைகளா உங்களுக்கு கொண்டு வர்றோம். ஓகே வியூவர்ஸ், இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். டாடா, பாய் பாய்.